ஒளியோட வேகத்துல மட்டும்தான் டைம் ஸ்டாப் ஆகுமா? இந்த யூனிவர்ஸ்ல எந்த ஒரு பொருளும் உருவாகி அழியிற காலத்தை நம்ம பார்க்கும்போது நேரத்தை உணர முடியும். இதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இப்படி திங்க் பண்ணி பாருங்க. ஒரு மனிதனுக்கு வயதாகும் போது மட்டும்தான் நேரம் அப்படிங்கறத நம்ம உணர முடியும். இப்ப வழக்கம் போலவே ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். இப்ப நம்ம கிட்ட ஒரு லைட் கிளாக் இருக்கு. இதுல இருக்க ஒளி ஆப்போசிட் மிரர்ல பட்டு திருப்பி இனிஷியல் பொசிஷன் வரத நம்ம ஒரு செகண்ட் எடுத்துப்போம். இந்த லைட் கிளாக் பூமியில இருக்கிற வரைக்கும் எல்லாமே நார்மலா இருக்கு. ஒரு செகண்ட் அப்படிங்கிறது ஒரு செகண்ட் தான். இப்ப ஒளியோட வேகத்துக்கு பயணிக்கும் ஒரு விண்கலத்துல இந்த லைட் கிளாக்க பொருத்த போறோம். இப்ப இந்த விண்கலம் கொஞ்சம் கொஞ்சமா அதோட வேகத்தை அதிகரிக்கும் போது இந்த கடிகாரத்துக்குள்ள இருக்க ஒளி ஆப்போசிட் மிரர்ல பட்டு திருப்பி இனிஷியல் பொசிஷன் வரதுக்கு ஒரு டைகனல் பாத்து. சோ இந்த கடிகாரத்தை பூமியோட கம்பேர் பண்ணும்போது இங்க ஒரு நொடியாக சுமார் 10 நொடிகள் எடுத்துக்குது. சோ இப்ப இந்த விண்கலம் ஒளியோட வேகத்தை அடையும் போது இந்த கிளாக்குள்ள இருக்க ஒளியும் ஒளியோட வேகத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கும். இப்ப இந்த 1 செகண்ட முடிக்க இந்த ஒளி சைட் பாத்ல டிராவல் பண்ணணும் அப்படின்னா ஒளியோட வேகமா டிராவல் ஆகணும். இங்கதான் நம்மளுக்கு டைம் அப்படிங்கிறது 0 ஆகுது.